ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செல்வால் பார்க்கலாம். செல்வாலோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் இருக்குல்ல, பிளான்ட்ஸு, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, இவங்களுக்கெலாம் அவங்க செல் மெம்பரேன் இருக்குல்ல, பிளாஸ்மா மெம்பரேன், அதை சுற்றி அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் தான் செல்வால். இப்போது ஒவ்வொரு செல்வாலோட காம்போசிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்கல் செல்வால். இப்போது ஃபங்கல் செல்வாலில் என்ன இருக்குன்னா கைட்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பாலிமர் ஆஃப் என்ஏஜி யூனிட்ஸு. என்ஏஜினா என் அசிடைல் குளுக்கோசமைன். இந்த யூனிட்ஸ் பாலிமராக இருக்கும். ஸோ ஃபங்கல் செல்வால் கைட்டின் அண்ட் என்ஏஜி யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஆல்கேயோட செல்வால், அதோட காம்போசிஷனில் என்ன இருக்குன்னா, ஆல்கேயோட செல்வாலில் மெயினாக என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேலக்டன்ஸ், மேனன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மினரல்ஸ், அது முக்கியமாக என்ன மினரல்ஸ் இருக்குன்னா கால்சியம் கார்பனேட். இதெல்லாம் தான் ஆல்கேயோட செல்வாலில் இருக்கும். இப்போ பிளான்ட் செல்வாலில் மெயினாக செல்லுலோஸ் இருக்கும். இந்த செல்லுலோஸ் ஒரு இன்சாலிபிளான ஒரு பாலிசாக்ரைட்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் இது கூட என்னென்னலாம் இருக்கும்னா ஹெமி செல்லுலோஸ் இருக்கும், பெக்டின் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். இதெல்லாமும் பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ பிளான்ட் செல்வாலில் 2 ரீஜன் இருக்குது. ப்ரைமரி செல்வால், செகண்டரி செல்வால்னு 2 இருக்குது. அது ஒவ்வொன்று பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி வால்னால் என்னென்னா, ஒரு யங்கான ஒரு பிளான்ட் செல் இப்போ ஒரு பிளான்ட் புதுசாக வளருதுன்னா, அப்போ யங்கான பிளான்ட் செல் இருக்கும்ல, அது ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் வால் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும். இப்போ யங் பிளான்ட்ஸில் ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல் வால் இருந்ததுன்னா இதுதான் ப்ரைமரி வால்னு சொல்லுவோம். இப்போ இந்த லேயர் ரொம்ப தின்னாக இருக்கும், மெலிஸாக இருக்கும், நல்ல எலாஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் இந்த செல் வளருதுன்னா நல்ல எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும் இந்த செல்லு. இது எப்படி இந்த ப்ரைமரி வால் எப்படி வளரும்னா, இது கூட நிறைய அடிஷன் எக்ஸ்ட்ரா வால் மெட்டீரியல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி இருக்கிறது கூட சேர்ந்து அப்படியே ப்ரைமரி வால் வளரும். ப்ரைமரி செல் வால்னாலே யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, மெரிஸ்டமேட்டிக் செல்லும் பேரன்கைமாட்டஸ் செல், எம்பி இல்லைனா பிஎம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 செல்ஸ், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அண்ட் பேரன்கைமாட்டஸ் செல், இது 2 தான் ப்ரைமரி செல் வாலை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி வால். இந்த செகண்டரி செல் வால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரைமரி செல் வால் இருக்கா, அந்த ப்ரைமரி செல் வாலுக்கு மேலே நிறைய லேயர்ஸ் ஆட் ஆகி ஒரு மெச்சூர் பிளான்ட்டில் நிறைய லேயர் ஆஃப் செல்ஸ் ஆட் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் செகண்டரி செல் வால். இந்த மாதிரி நிறைய லேயர் ஆட் ஆகிறதுனால செகண்டரி செல் வாலில் ரொம்ப திக்காக இருக்கும். செகண்டரி செல் வால் ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம சொன்னாலும் ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரைமரி வால்னால் தின்னு எலாஸ்டிக்காக இருக்கும், செகண்டரி வால்னால் நல்லா திக்காக இருக்கும். நம்ம சொன்னோம்ல, செகண்டரி செல்வால்னாலே ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி திக்கனிங் வர்றதுனால இது மெயினாக எங்கே ஃபார்ம் ஆனால் ஒரு மரத்தோட ஹார்ட் உட்டு பாட்டு, அதாவது மரத்தோட ஹார்டான பாட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இந்த செல்ஸ் ஃபார்ம் ஆகும். மெயினாக லிக்னிஃபைட் அண்ட் சப்ரைஸ் செல்வால்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மிடில் லேமிலே. இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா, ஒரு 2 செங்கல் வச்சு நடுவில் சிமெண்ட் போடுவோம்ல, அப்போ தானே அந்த 2 செங்கலும் ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதே மாதிரி ஒரு பிளான்ட் டிஷ்யூவில் நிறைய செல்ஸ் இருக்குன்னா, ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் ஜாயிண்ட் ஆகணும்னா நடுவில் ஒரு தின் ஸ்டிக்கி அமார்ஃபஸ் லேயர் இருக்கும். அது பேர் தான் மிடில் லேமிலே. மிடில் லேமிலே மெயினாக எப்படி மேடாக இருக்கும்னா, எதால் மேடாக இருக்கும்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட்னால தான் இந்த மிடில் லேமிலே மேடாக இருக்கும். இப்போ நம்ம செல்வால் இருக்குதுன்னு பார்த்தோம் ப்ரோகேரியோட்டிக் செல்லில். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதாவது செல்வாலோட தேவைகள், ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு செல்வால் என்ன பண்ணணும்னா, ஒரு செல்லுக்கு ஷேப் இருக்கும்ல, அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதே இந்த செல்வால் தான். செல்லுக்கு எதனா இன்ஜுரி கொடுக்குறோம், மெக்கானிக்கலாக எதனா ஒரு இன்ஜுரி நடக்குதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த செல்வால் தான். இது மற்ற பேத்தோஜன் சச்சஸ் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அதோட அட்டாக்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போது இது ஒரு கேட்டு மாதிரி. இப்போ எப்படி ஒரு கேட்டு இருக்குன்னா, அது யார் உள்ளே வரலாம் வெளில போகலாம் டிசைட் பண்ணுதோ, அந்த மாதிரி இந்த செல்வால் ஒரு செல்லுக்குள்ளே யாரெல்லாம் உள்ளே வரலாம் போகலான்றதை டிசைட் பண்ணி அலோவ் பண்ணும். அதே மாதிரி இந்த செல்வால் 2 செல்லுக்கும், இப்போ ஒரு செல் இருக்குது இன்னொரு செல் இருக்குன்னா, அந்த 2 செல்லுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி, ஒரு கனெக்ஷன் மாதிரி, அதே மாதிரி தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் உள்ளே வராமல் ஒரு பேரியர் மாதிரி இது ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போது பிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிட்டுனா என்ன, குழி அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ரோடு போடுறோன்னா அங்கங்கே குழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செல்வால்னால் அது யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல செகண்டரி அந்த செல்வால் ஒழுங்காக ஃபார்மாக இருக்காது. ஸோ அந்தந்த இடத்துலலாம் பிட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழியாக இருக்கிற ஏரியாவை தான் நம்ம பிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்திக்காக ஈவனாக இல்லாமல் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறது தான் பிட். இப்போ 2 செல் கிட்ட அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா அதோட பிட்டு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ 2 பேர், இப்போ 2 செல் பக்கத்தில் இருக்காங்கன்னா ஒருத்தரோட பிட்டு ரைட் சைடில் இருந்தால் இன்னொருத்தரோட பிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும். அதனால தான் இதை பிட் பேர் அப்படின்னு சொல்லுவோம்.
பிட்ஸே வந்து 2 டைப்பாக இருக்குது, சிம்பிள் பிட்டு, பார்டர்டு பிட்டு. சிம்பிள் பிட்னா இந்த பிட்டோட கேவிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அந்த குழியே வந்து யூனிஃபார்ம் இன் டயமீட்டராக இருந்தால் அது வந்து சிம்பிள் பிட்டு. பார்டர்டு பிட்டுனா பிட் கேவிட்டி வந்து அன்யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது ஃப்ளாஸ்க் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கும். பிளாஸ்மோடெஸ்மேட்டா இது வந்து ஒரு டெட் வால்னால் நான் லிவிங் வாலோட ஒரு லிவிங் காம்பனண்ட்டு, அதாவது ஒரு உயிர் இல்லாத இடத்துல ஒரு உயிரோடு இருக்கா மாதிரி அந்த இது பேர் தான் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டானா சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு 2 ஊர் இருக்குன்னா அதுக்கு 2 ஊருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு போட்டு ஒரு கனெக்ஷன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு 2 செல் இருக்குன்னா அந்த 2 செல்லோட சைட்டோபிளாசமை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் மாதிரி இருக்கும், அது பேர் தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இது வழியாக ஒரு செல்லில் இருக்க சைட்டோபிளாசம்லேருந்து இன்னொரு சைட்டோபிளாசம் வந்து கான்டாக்டாக இருக்கும், ஏதாவது மெட்டீரியல்ஸ் மாறுறதுனா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அதெல்லாம் நடக்கிறது பேர் தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டா உள்ளுக்குள்ளே வந்து ஃபைன் டிபிள்ஸ் எல்லாம் லைனாக இருக்கும், அது பேர் டெஸ்மோடிபிள். அவ்வளோதான் செல்வாலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்டோமெம்பரேன் சிஸ்டம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.